ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஓடிலா 2 அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பார்ப்போம். இது வந்து ஒரு 18+ படம். இந்த படத்தை வந்து 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பாருங்க. ஏன்னா இதுல ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகளும் சில கவர்ச்சியான காட்சிகளும் இந்த படத்துல இடம்பெற்று இருக்கு. இந்த படத்தை வந்து தமனா தான் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓடிலா 2 இது வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி, அட்வென்ச்சர், கிரைம் த்ரில்லர், ஆக்ஷன் டிராமா. இந்த படத்துல வந்து ஓப்பனிங் கதை சொல்றேன். என்னன்னா ஒரு பெரிய தண்டவாளம், அதுல வந்து ஒரு சின்ன பொண்ணு ஒரு 5ஆப்பு படிக்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெட்டின தலையோட அங்கிருந்து தண்டவாளத்தில் நடந்து வருது. அதை பார்த்தோடனே அது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுது. சரண்டர் ஆனோடனே இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டைட்டில் கார்டு போடுவாங்க. அந்த டைட்டில் கார்டையே நம்மளை நிமிர்ந்து உட்கார்ற மாதிரி பண்ணிடுறாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய பலமே. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இப்போ வந்து ஒரு கல்யாணமான பெண்களை குறி வச்சு அவங்க வந்து கற்பழிச்சு கொள்றது தான் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு காம கொடூரனான திருப்பதி அப்படிங்கிற கேரக்டர்னோட வேலை. அந்த திருப்பதி வந்து ஒரு டைம் மனைவியை கழுத்தை வெட்டி கொண்டுருவாங்க. ரெட்டையா கழுத்தை தனியா எடுத்து கொண்டுருவாங்க மனைவி. அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இப்ப கணவனை வந்து ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து அடக்கம் பண்ணணும். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த செத்து போன திருப்பதிக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா, ஒரு தம்பி, ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி, அந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த திருப்பதியை இவன் வந்து இத்தனை பேருடைய கண்ணீருக்கு காரணமாயிட்டான். இவனை வந்து சாதாரணமாக நம்ம புதைக்கக்கூடாது, இவனை வந்து சமாதி தீட்சை பண்ணி தான் புதைக்கணும் அப்படின்னா சில கட்டுப்பாடுகள் செஞ்சு அவன் ஆத்மா வந்து வந்து மோட்சம் அடையாத மாதிரி பண்ணணும், இங்கேயே அலைஞ்சிட்டு இருக்கணும், நம்ம வந்தால் அதுதான் இவங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்னோடனே அந்தபடியாக அந்த பெரிய மனுஷங்க, அந்த ஊரில் இருக்கிற பூசாரி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சாங்கியம் பண்ணி அவர் வந்து உயிரோடு, அதாவது நிற்க வச்சு அப்படியே புதைச்சிருவாங்க. புதைச்ச உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரத்த காவு வாங்குது. அதுலேருந்து வெளியே வந்து ஒவ்வொருத்தரையாக பழி வாங்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் கல்யாணம் நடந்தால் உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் நடந்த வீட்டில் போய் அந்த மணப்பெண்ணை வந்து கொன்றுவார் நம்ம திருப்பதி. அதாவது ஆவியாக போய் கொன்றுவார். எந்த கேரக்டர் வந்து அவங்கள பழி வாங்கிச்சோ அந்த கேரக்டராகவே மாறி போய் அங்கே போய் இது பண்ணுவார். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த கேரக்டர் தானே மாட்டிக்கும். இப்படியே போயிட்டு இருக்காது. இப்படி போனோடனே ஊருக்காரங்கெல்லாம் பயந்துட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு தேடி போகிறாங்க. யாரை தேடி போகிறாங்கன்னா செத்து போன திருப்பதியோட பொண்டாட்டி தேடி ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலுக்கு போனோடனே அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இது என்னால் ஒன்றும் முடியாது, அந்த ஆவியை அடக்கிறதுக்கு என்னால் முடியாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தங்கச்சி வந்து இந்த மாதிரி போயிட்டா, வெளியில் போயிட்டா. அவள் வந்து பயங்கரமான சிவபக்தை. அவள் சொன்னானா கண்டிப்பாக இந்த ஆவி அடங்கும், அது வந்தானா அவ்வளோதான், ஆவியை டக்குன்னு பிடிச்சி கட்டி போட்டுருவா. அந்த மாதிரி பயங்கரமான ஒரு சூட்சமக்காரி. அவளை மாதிரி உலகத்திலேயே யாருமே இதுவரையிலும் கன்னியாஸ்திரி இருந்ததே இல்லை. சிவனுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறா. 110 கோடி தடவை சிவமந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறா. இதுவரையிலும் சிவன் காலடி விட்டு வெளியே வரவே இல்லை. கூப்பிட்டாலும் வருவாளான்னு டவுட்டு தான் இருக்குது. எல்லாரும் போய் முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கே போய் பார்த்த உடனே இதுக்கப்புறம் தான் படத்தினுடைய தொய்வான காட்சிகளே நிறையா வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போனோடனே அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமனா. தமனா கிட்ட போய் இந்த மாதிரி அந்த சாமியார் வாழ்ந்துட்டு இருக்குது. ஆதியோகிகளோட போய், அதாவது வந்து இந்த காசியிலலாம் சுற்றிட்டு இருப்பாங்கள்ல அந்த அகோரிகள், அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி உன்னுடைய வந்து அக்கா வீட்டுக்காரரை இந்த மாதிரி பண்ணிட்டோம், நீ என்ன பண்ணுற, அந்த ஆவி வந்து கட்டுக்குள்ளே வச்சு மீண்டும் எடுத்து எதுவும் பண்ணி இந்த ஊர் விமர்சனம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவி அடைக்கிறதுக்கு இந்த அம்மா அங்கேருந்து புறப்பட்டு ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு தான் சொல்லும். ஆனால் கொஞ்சம் சென்டிமெண்ட்டை 2-3 போட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அது ஆவி அடக்கணும்னு பார்த்தா கடைசியில் இதுவே அடங்கிடுது. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் இந்த படத்தினோட கதை. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்து நல்லா சூப்பராக கொடுப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா படம் வேறு லெவல் இருக்கும், விறுவிறுப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண காட்சிகள், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா படம் பயங்கரமான படமாக இருக்குது, விறுவிறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து உட்காருவோம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்காரங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்போ சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. இது பிரச்சனை என்னென்னா செகண்ட் ஹாப் தான். செகண்ட் ஹாப்பில் வந்து ஒரு முக்கியமான நடிகை, அது நடிகைனாலும் சாதாரண நடிகை இல்லை, தமனா. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுக்கு வந்து சும்மா சாதாரணமாக எடுத்தமாக கமுத்தமாக போட முடியுமா? இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல வெயிட்டான கேரக்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஜவ்வாக இழுத்து அவங்களுக்கே சுற்றி கதை நடக்கிற மாதிரி பண்ணி
எல்லாத்தையும் டம்மி பண்ணிட்டு தமனாவை ஒருத்தவங்களை மட்டும் அவங்க வந்து கொடி பிடிச்சி தூக்கி நிறுத்திருக்காங்க. அதனாலே செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. படமும் கொஞ்சம் போர் அடிக்குது. அப்புறம் தமனாவுக்கு ஒரு ஃபைட் வேறு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிதடி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நிறைய சீன்கள் வந்து நம்மளுக்கு போர் அடிக்க தான் செய்யுது. தமனாவுக்கு தனியாக 2 பாட்டு வேறு கொடுத்துருக்குறாங்க, சிவன் சாங்கு. அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு சாங் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நேரத்தை கடத்துறதுக்கு உண்டானது தான். இன்னொரு சீரன் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேண்ட ஆரம்பிச்சிருவாங்க இந்த திருப்பதி எப்படி தான் அடக்கிறதுன்னு. ஆனால் கடைசி வரலுமே திருப்பதியை அடக்க முடியாது. அப்புறம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது எப்படி அடக்கினாருன்னு. இந்த படத்தினோட விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.